இங்கிலீஷ் தெரியுமா, தமிழ் தெரியுமான்னு கேளுங்க. நீங்க உண்மையிலே நல்ல கல்வியின் மீது அப்படி ஒரு வேட்கை, ஆர்வம், பிள்ளைங்க மீது ஒரு உண்மையிலே உங்களுக்கு ஒரு காதல் இருந்தா இந்த குழந்தைகள் மீது நீங்க என்ன நடத்திருக்கணும்? சில ஸ்கூல்ஸ் வந்து மனித உரிமை மீறலா தமிழ்ல பேசினா ஃபைன்னு போடுறாங்க. அந்த மாதிரியான தனியார் பள்ளிகள்கிட்ட போய் தமிழில் பேச சொல்லி என்கரேஜ் பண்ணியிருக்கணும். நம்ம தாய்மொழி தமிழ்ல பேசுவது அவமானம் அல்ல. தமிழில் பேசினா தண்டனை என்பது நம்ம தாய்மொழியை அவமதிக்கின்ற விஷயம். தமிழில் பேசு அப்படி சொல்லியிருக்கணும். உங்களுக்கு தமிழ்னாலே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்க ஆந்திராக்கு அனுப்பிட்டீங்க. ஏன் தமிழ் மீது இவ்வளவு கோபம்? அரசு பள்ளியில குழந்தைய போய் ஏன் இங்கிலீஷ் பேச சொல்லி கொடுமைப்படுத்துறீங்க? அந்த குழந்தை வந்து தேவையான கற்றலை படிக்கும், இங்கிலீஷ் தேவைப்பட்டா பிரெஞ்சு கூட படிக்கும். நீங்க போய் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ராஜ்மோகன் கல்வி அமைச்சர் என்ன பண்றாருன்னு தெரியல. சார், மரியாதைக்குரிய ராஜ்மோகன் சார், உங்க டிபார்ட்மெண்ட் கல்வித்துறையில போய் இவங்க யாரு சார் விளையாண்டுட்டு இருக்காங்க? இன்னொரு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரு என்ன விளையாடுறாருன்னு நமக்கு தெரியல. அவரை விடுங்க. நான் உங்களை தான் மதிச்சு பேசுறேன். நான் ராஜ்மோகன் சார்ட்டே கேட்கிறேன். நம்ம கல்வித்துறை அமைச்சர், நான் உங்கள்கிட்டே கேட்கறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட போல, அது ஏற்கனவே கேஸ் இருக்கு, நான் போக விரும்பல, அது தனி சப்ஜெக்ட். நான் உங்கள்கிட்டே கேட்கறேன் சார், என்ன சார் உங்க டிபார்ட்மெண்ட் உங்க ஸ்கூலுக்கு நீங்க என்ன உங்களுக்கு சப்ஸ்டியூட் ஆகுங்க? தொழில்துறை அமைச்சர் வந்து நீங்க போய் மேடம் நீங்க போய் ஆய்வு செய்யுங்க, அங்க பாத்ரூம் கரெக்டா இருக்கா, சுத்தமா இருக்கா, ஒழுங்கா கூட்டுறாங்களா, பெருக்குறாங்களா, குழந்தைங்க இங்கிலீஷ் பேசுறாங்களா, போய் ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லிருக்கீங்களா? சட்டத்துல அப்படி எதுவும் இருக்கா? இதையெல்லாம் ஆய்வு செய்ய கல்வித்துறை அதிகாரிகள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வருவாங்க, செக் பண்ணுவாங்க, பேச சொல்லுவாங்க. ஆனா டீச்சரை அவமானப்படுத்த மாட்டாங்க. டீச்சர் முன்னாடி குழந்தைகளை அவமானப்படுத்த மாட்டாங்க. ஆனா கிளாஸ் டீச்சர்ஸ் திட்டுவாங்க. அவங்க முன்னாடி பதில் தெரியல, நோ டோன்ட் ஸ்கூல் சொல்லட்டும் அப்படிமா. ஸ்கூல் படிச்சது இல்லையா? யாரும் கிருத்ரா மேடம் ஸ்கூலே படிச்சது இல்லையா? ஸ்கூல் காலேஜ் எப்படி பிஹேவியர் இருக்கும், டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க, அந்தந்த வயசுக்குன்னு உள்ள மெச்சூரிட்டி பக்குவம் என்ன, எதுவுமே இல்லையா?